Hi students, welcome back to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பார்த்துட்ருக்கோம். அதில் பாடம் 4 இருக்க கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 11வது கணக்கு. ஆல்ரெடி 10 கணக்குகள் பார்த்துட்டோம். ஸோ இப்போ சராசரி லாப முறை பார்த்துட்டோம், உயர் லாப முறை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 3rd மெத்தட் மூலதனமாக்கல் முறை. ஸோ மூலதனமாக்கல் முறை. ஸோ இதில் என்ன ஃபார்முலா இருக்குது, என்ன மாதிரி சம்ஸ் போடணும் அப்படின்றத பார்க்கலாம். பின்வரும் தகவல்களிலிருந்து மூலதனமாக்கல் முறையில் நற்பெயர் மதிப்பை காண்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து சராசரி லாபம் கொடுத்துருக்காங்க, சாதாரண லாப விகிதம் கொடுத்துருக்காங்க, பயன்படுத்தப்பட்ட முதல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க ஃபார்முலா எப்படி எழுதணும், சம்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், மூலதனமாக்கல் முறை கணக்கு எண் 11. ஸோ பார்த்திங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு ஈக்குவல் டு, ஸோ நம்ம மொத்தம் என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா மூலதன மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா சராசரி லாபம் டிவைடட் பை சாதாரண லாப விகிதம் இன்ட்டு 100. ஸோ சம்மில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சராசரி லாபம் 20,000 இருக்குது, விகிதம் 10% இருக்குது. ஸோ இன்ட்டு 100 போடணும். ஸோ வாங்க 20,000 டிவைடட் பை 10 இன்ட்டு 100. ஸோ போட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு 0 கட் ஆகும், இங்கே இருக்க 2 0 ஆட் ஆகும். அப்போது வியாபாரத்தின் மூலதன மொத்த மதிப்பு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து நற்பெயர் கண்டுபிடிக்கணும். நற்பெயர் ஈக்குவல் டு வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு மைனஸ் பயன்படுத்தப்பட்ட முதல். அப்போ மொத்த மூலதன மதிப்பு நம்ம சம்மில் கண்டுபிடிச்சிருக்கோம் 2 லட்சம். இங்கே சம்மில் நமக்கு பயன்படுத்தப்பட்ட முதல் அப்படின்னு சொல்லி 1,50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 லட்சம் மைனஸ் 1,50,000 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நற்பெயர். ஓகே, 50,000. Hope you all understand. Thank you for watching. Thank you students.